டான்ஸ் ஆட தெரியும், நமக்கும் பாட்டு பாட தெரியும் இல்லையா, நமக்கும் சண்டை போட தெரியும். பட் ப்ரொஃபஷ்னலாக தெரியுமானா தெரியாது. ஒரு ஸ்டேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா நம்மளால்? பண்ண முடியாது. மணி ஏர்ன் பண்ணுறது கூட அப்படி தாங்க. நமக்கும் மணி ஏர்ன் பண்ண தெரியும், பட் வி ஆர் நாட் தட் மச். வை? பிகாஸ் நமக்கு அந்த ட்ரைனிங் தெரியாது. அந்த ஆர்ட்டை எப்படி அப்படின்றத நம்ம கரெக்டாக கற்றுக்கலை. இப்போ டான்ஸை நீங்கள் முறைப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு பெரிய ஸ்டேஜில் லட்சக்கணக்கான பேருக்கு முன்னாடி உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். எப்போ? அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துக்கிற பொழுது. எஸ் ஆர் நோ? அதே மாதிரி தான் இந்த மணி ஏர்ன் பண்ணுறதும் ஒரு ஆர்ட். இப்போ நீங்கள் டான்ஸ் உங்களுக்கு தெரியலையா, பாட்டு உங்களுக்கு தெரியல, தட் இஸ் நாட் அ மேட்டர். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீன் கிடையாது. அது தெரிஞ்சவங்க, அந்த ஸ்கில் இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ப்ரைஸ் வாங்குறாங்க, இதர் சம் ஃபேம் ஆகுறாங்க, தட்ஸ் ஓகே, ஃபைன். அது அவங்களுக்கான துறை. ஆனால் மணின்றது இந்த ஆர்ட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியணும், எல்லாரும் கண்டிப்பாக கற்றுக்கணும். பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரீத் கூட ஒரு 1 or 2 minutes இருந்தாலும், பட் மணி இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லைங்களா? மணின்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் நமக்கு. ப்ரீத்தை விட இம்பார்ட்டண்ட். ப்ரீத்துக்கு கூட மணி வேணும். மணி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ் ஆர் நோ? ஸோ அந்த மணியை எப்படி நம்மக்கிட்ட வர வைக்கிறது, அந்த ஆர்ட் என்ன, அதைத்தான் நம்ம கற்றுக்க போகிறோம். லாஸ்ட் வீக் நம்ம கற்றுக்கிட்டாங்க, நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணாங்க. அந்த ஒர்க் ஷாப் ரொம்ப நல்லபடியாக நடந்தது. நிறைய பேருக்கு 26க்கு அப்புறமா தான் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் நிறைய கால் வந்தது, மேம் நாங்கள் அந்த இதை தவற விட்டுட்டோம், எங்களுக்கு அகெயின் எங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதன் பேரில் நம்ம இம்மீடியட்டாகவே நெக்ஸ்ட்டு, அதாவது கம்மிங் 9th அந்த ப்ரோக்ராம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் ஷாப், ஜூம் ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் கூட அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதுக்கப்புறமா என்கொயரி பண்ணவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அந்த கோர்ஸை நம்ம திரும்ப அந்த ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது கம்மிங் சண்டே, இந்த சண்டே இல்லையா, நெக்ஸ்ட் சண்டே அந்த சேம் ப்ரோக்ராம் நடக்க போகிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளும் அந்த ஆர்ட்டை கற்றுக்கலாம். நம்மளாலையும் ரொம்ப பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியுங்க. அது ஒரு ஆர்ட்டுங்க. அந்த பயிற்சி, அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி இருக்கும், அதே மாதிரி தாங்க ஏர்ன் பண்ணுறது கூட அப்படி தான். எல்லோரும் ஏர்ன் பண்ணுவாங்க, பட் ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட கோல் நோக்கி போகிற அளவுக்கு, உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு எப்படி வருமானம் பண்ணுறது, எப்போவுமே மணி ஃப்ளோவாக இருந்துகிட்டே இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன வேணும், அந்த ஆர்ட்டை, அந்த கலையை கற்றுக்க போகிறீங்க. இங்கே டான்ஸ் கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. எந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணணும், பாட்டு பாடணுமா, அதுக்கு சாதகம் என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் அந்த மாதிரி சில ட்ரைனிங் இருக்குது இல்லைங்களா, அதுக்குன்னு சில கன்சிஸ்டண்ட்டாக பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல. அதே மாதிரி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி சில பயிற்சிகள் இருக்குது. அதுவும் ஒரு ஆர்ட்டு. அதை ஆர்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ப்ரொஃபஷ்னல் ஏர்னர், ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் மேன். இல்லைன்னா எல்லோரும் போல் நம்மளும் சம்பாதிக்கலாம். ஒரு சர்வைவல் லைஃப் நம்மளால் வாழ முடியும். அதை தாண்டி ஒரு லைஃப் நீங்கள் வாழணும் அப்படின்னா இந்த ஆர்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்ட் என்ன, கிளியரா? அதைத்தான் நம்ம கம்மிங் மணி ஒர்க் ஷாப்பில் கற்றுக்க போகிறோம். மணி அட்ராக்டிங் ஒர்க் ஷாப் கம்மிங் 9th நடக்க போகிறது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. உடனே புக் பண்ணி உங்களோட பிளேஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திரும்ப அகைன் இதே மாதிரி கேட்டீங்கன்றக்காக நான் உன்னால் கொடுக்கவே முடியாது. ஓகே? ஸோ நிறைய பேர் அப்ரோச் பண்ணதுனால தான் இம்மீடியட்டாக மற்ற விஷயங்களெல்லாம் நான் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அந்த ஒர்க் ஷாப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக இம்மீடியட்டாக கொடுக்க வாய்ப்பே இல்லைங்க. ஓகே? தேங்க்யூ ஸோ மச். அந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம சந்திக்கலாம், ஒர்க் ஷாப்பில் நம்ம சந்திக்கலாம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஒர்க் ஷாப்பில் கேளுங்க. உங்கள் எல்லா கொஷின்ஸ்க்கும் அங்கே ஆன்சர் இருக்குது. என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி ஏர்ன் பண்ணணும், அந்த கலை, உண்மையிலே அந்த கலை என்ன, ப்ரொஃபஷ்னல் ஏர்னர்னால் நான் என்ன தான் பண்ணணும், கற்றுக்க போகிறேங்க. வாங்க சந்திக்கலாம்.